கிறிஸ்துவில் என் அன்பார்ந்த சகோதரிகள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் அவரோடு இருந்த 12 சீஷர்களுக்கும் அவரிடத்தில் அநேக பலவீனங்கள் இருந்தது. அந்த பலவீனங்களின் நிமித்தம் ஒரு சில பாவங்களை கூட அவர்கள் செய்தார்கள். காரணம், இயேசு கிறிஸ்து முழுவதுமாக பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தார். பெந்தைக்கோஸ்து நாள் வரை சீஷர்களுக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்படவில்லை. ஆனாலும் இயேசு கிறிஸ்து மிக பொறுமையாயிருந்து சீஷருடைய பலவீனங்களை அவர் தாங்கி அவரை அன்புடன் அரவணைத்து விளக்கமாக அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார். ஆனால் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் சில இடங்களில் அவர்கள் எரிச்சல் அடைகிறார்கள். அதை மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அதே போல லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். நான் பெரியவனா நீ பெரியவனா என்று வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். இப்படிப்பட்ட அநேக பலவீனங்கள் அதையெல்லாம் ஆண்டவர் மிக மிக பொறுமையோடு சகித்து பிள்ளைகளுக்கு சொல்வது போல் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆனால் எப்பொழுதெல்லாம் அவரிடத்தில் அவ்விசுவாசத்தை காண்கிறாரோ காணும்போதெல்லாம் அவர் தீர்க்கமாய் கடிந்து கொள்கிறார். ஈவிரக்கமன்றி அற்ப விசுவாசிகளே, என் நாள் வரை நான் உங்களோடு இருப்பேன். அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று அவர்களை தீர்க்கமாய் கடிந்து கொள்கிறார். ஆனால் அதே ஆண்டவர் போகும் இடங்களில் எங்கெல்லாம் விசுவாசத்தை காண்கிறாரோ, விசுவாசத்தை காண்கிற வேளையெல்லாம் அவர் ஆச்சரியப்படுகிறார். ஆச்சரியப்பட்டு அவர் பரவசம் அடைகிறார். உதாரணமாக நாம் மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். நாம் மத்தேயு 8ஆம் அதிகாரம் நமக்கு தெரிந்த காரியம் இது. 5ஆம் வசனம் முதல் அங்கே ஒரு 100க்கு அதிபதி வந்து ஆண்டவரை சந்திக்கிறார். சந்தித்து சொல்கிறார், ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடக்கிறான். நீர் என் வீட்டுக்குள் வந்து அவனை சுகமாக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, நான் வருகிறேன், நான் வந்து அவனை குணமாக்குவேன்றார். என்ன சொல்கிறார் அவர்? ஆண்டவரே, என் வீட்டுக்கு வருவதற்கு, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் ஆண்டவரே. இந்த இடத்திலிருந்து ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தை வல்லமையாய் பெறப்பட்டு என் திமிர்வாதக்காரனை குணமாக்கும். அவனுடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறார். 10ஆம் வசனத்தை பார்த்தீர்களா? இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார். ஆகவே அவ்விசுவாசத்தை எவ்வளவு கண்டு எவ்வளவாய் அவர் கடிந்து கொள்கிறாரோ அவ்வளவாய் விசுவாசத்தை காண்கிற போதெல்லாம் அவர் ஆச்சரியப்பட்டு அவர் பரவசம் அடைகிறார். அதே போல நாம் பார்க்கிறோம். மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் ஒரு கானானிய ஸ்திரீ 21 முதல் தீரு சீதோன் பட்டணங்கள் திசைகளுக்கு இயேசு போனார். அப்பொழுது அந்த திசைகளை குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார் என்று சொல்லி கூப்பிட்டார். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவர் வேண்டிக் கொண்டார்கள். அதான் முக்கியமான காரியம். இங்கே சொல்லப்படுகிறது, இயேசுவை கண்ட மாத்திரத்தில், தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். ஆனால் அவளோ தொடர்ந்து கூப்பிடுகிறாள், தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். அதனால்தான் அவளுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையும் பதில் சொல்லவில்லை. ஆனாலும் அவர் சீஷர் பார்த்தீர்களா? அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். இவள் தன்னை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாள். அது என்னது? விசுவாசத்தை நிமித்தம். எத்தனை தடவைகள் நான் கூப்பிடுறேன், அதல்ல,
நான் விசுவாசத்தோடு கூடிய கதறலை என் தேவன் கேட்டு நிச்சயமாய் என் மகளை கொடிய வியாதியிலிருந்து விடுதலை ஆக்குவார் என்ற விசுவாசத்தோடு அவள் ஆண்டவரை நோக்கி, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கதறுகிறாள். மட்டுமல்ல, அவளுடைய விசுவாசத்தை கண்ட தேவன் பாருங்க 28, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடியே உனக்காக கிடவது. ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ எதை விரும்புகிறாய் அதன்படியே ஆக கிடவது. இதை காண்பிக்கிறது. மட்டுமல்ல, அவள் ஆண்டவர் எனக்கு கூப்பிடுற வேளையில் 25வது வசனம், அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்லை என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே. அதாவது தன்னை ஒரு நாய்க்குட்டிக்கு ஒப்பாய் தன்னை தாழ்த்துகிறாள். அவளது தாழ்மையோடு கூடிய அந்த விசுவாசத்தை கண்ட தேவன் அவளை மகளை குணமாக்கினது மட்டுமல்ல, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடியே உனக்காக கிடவது. கிறிஸ்துவ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நினைத்து பாருங்கள். நம் விசுவாசம் மட்டுமல்ல, எவ்வளவு மனத்தாழ்மையோடு தொடர்ந்து பின்தொடர்ந்து ஆண்டவரை கூப்பிடுகிறோமா, அவ்வளவு நம்முடைய வர்த்திக்கப்படுற விசுவாசத்தின் நிமித்தம் நாம் விரும்புவதை ஆண்டவர் செய்கிறார். அதைத்தான் ஸ்ரீரன் சொல்லுகிறார், நீ விரும்புகிறபடியா கடவுது. அது இன்னொரு காரியம் தெரியுமா? அந்த 100க்கு அதிபதியும் அந்த கானானிய ஸ்திரீ இருவரும் புறஜாதிகள், இஸ்ரவேலர் அல்ல, புறஜாதி பெண்கள். புறஜாதியில் உள்ள 100க்கு அதிபதியும் புறஜாதியில் உள்ள ஒரு பெண்ணும் தேவனை அறியாத புறஜாதியாருடைய கதறலை கண்ட தேவன் அவருடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். இயேசு அநேக இடங்களில் நாம் பார்க்கிறோம், இயேசு செய்கிற அற்புதத்தை விட அவர் ஆச்சரியப்படுவது மற்றவருடைய விசுவாசத்தை கண்டு. இங்கே நாம் பார்க்கிறோம், மார்க் 5ஆம் அதிகாரம் 24 முதல் பார்க்கிறோம். திரளான ஜனங்களுக்கு அவர் வந்து கொண்டிருக்கிற வேளையில் அவரை நெருக்குகிறார்கள். அநேக ஜனங்கள் இயேசுவை நெருக்கிக் கொண்டே வருகிறார். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ தனக்கு உண்டானவளை எல்லாம் செலவழித்தும் சற்றும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். அதுதான் முக்கியம் பாருங்கள். தனக்கு உண்டானதை எல்லாம் செலவழித்து அநேக மருத்துவர்களை சந்தித்தாள், நோய் குணமாகவில்லை. இப்பொழுது இயேசுவை பெற்று கேள்விப்பட்டாள். கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அவளது விசுவாசத்தை எப்படி அறிக்கையிடுகிறாள் பாருங்கள். 27, இவைகளை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொத்தமாவேன் என்று அறிக்கையிடுகிறாள். அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் நான் தொட்டால் சொத்தமாவேன் என்று தனக்குள் அவள் தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகிறாள். விசுவாசத்தை கேட்பதல்ல, விசுவாசத்தை பற்றி பேசுவதல்ல, அநேக தடவை சாத்தானை வெட்கப்படுத்துவதோ நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிட வேண்டும். அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். ஜன கூட்டத்துக்குள்ளே 28 அநேகர் திரளான ஜனங்கள் வந்து அவரை இயேசு கிறிஸ்துவை தொட்டார்கள், நெருக்கினார்கள். ஆனால் அந்த ஒரே ஒரு பாருங்க 29, அவளுடைய உதிரத்தில் ஊறல் நின்று போயிட்டு தொட்ட மாத்திரத்தில். இந்த அதிசயம் வேற யாருக்குமே நடக்கவில்லை. திரளான ஜனங்கள் நெருக்கிறார்கள், தொட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு ஸ்திரீ, பெரும்பாடுள்ள ஸ்திரீ தொட்ட மாத்திரத்தில் வல்லமை புறப்பட்டு, இங்கே பாருங்க 30ஆம் வசனம், உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அவர் தனக்கு அறிகிறார். காரணம் என்ன? அவள் ஒரே ஒரு ஸ்திரீ மட்டும் அந்த திரளான ஜனங்களுக்கு மத்தியில் விசுவாசத்தை அறிக்கையிடுகிறாள். அவளுடைய விசுவாசத்தின்படி ஆயிற்று. விசுவாசம் என்பது இருதயத்தில் வைத்துக் கொள்வதல்ல, சிந்தையில் வைத்துக் கொள்வதல்ல, நாவினால் அறிக்கையிட்டு தேவனை மகிமைப்படுத்தி சாத்தானை வெட்கப்படுத்துவதுதான் விசுவாசம். செய்கிறீர்களா? நினைத்து பாருங்கள். நீங்கள், நான் செய்கிறேன். மட்டுமல்ல, 34வது வசனத்தை பார்த்தீர்களா? அவர் அவளை பார்த்து, மகனே, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது.
உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இங்கே என்ன ஒரு காரியத்தை பார்த்தீங்களா? தன்னுடைய அற்புதத்தை பற்றி பேசவே இல்லை. அவள் தொட்ட மாத்திரத்தில் வல்லமை புறப்பட்டு அவளை சுகமாக்கிற்று. அந்த வல்லமை பற்றி பேசவே இல்லை. அவளுடைய விசுவாசத்தை மென்மையாக பேசுகிறார். 100க்கு அதிபதியை பார்த்தோம். எங்கோ எவ்வளவு தூரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கிற அந்த தீவிரவாதக்காரனை இயேசு பேசுகிற வேளையில் வாயின் வார்த்தைகள் வல்லமை புறப்பட்டு அவனை சுகமாக்கிற்று. அவர் வல்லமை பற்றி பேசவே இல்லை. அவர் அவருடைய விசுவாசத்தை மேன்மைப்படுத்துகிறார். மறந்து விடாதீர்கள், எப்பொழுதெல்லாம் ஒரு வல்லமை தேவனுடைய பங்கு, அவருடைய வல்லமை, நம்முடைய பங்கு விசுவாசம். எப்பொழுதெல்லாம் தேவனுடைய பங்காகிய வல்லமையும் நம்முடைய பங்காகிய விசுவாசம் சேருகிறதோ, சேரும்போது அங்கே ஒரு அற்புதம் நிகழ்கிறது. ஆனால் ஆண்டவர் நாம் பார்க்கிறோம், தன்னிடத்திலிருந்து புறப்பட்ட வல்லமை விடவும் விசுவாசத்தை மேன்மையாக பார்க்கிறார். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த காலத்திலாவது நாம் புரிந்து கொள்வோம். நாம் குடும்பத்திலும் மனைவி பிள்ளைகளின் மத்தியிலும் புருஷன் பிள்ளைகள் மத்தியிலும் விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விசுவாச வார்த்தைகளை பேசுவோம். எவ்வளவாய் நான் சொல்லுகிறேன், விசுவாச வார்த்தைகளை பேசுகிறோமோ அவ்வளவு கவளவாய் நாளைய நாட்களில் உங்களது பிள்ளைகள் அவர்கள் வளர்ந்து ஒரு குடும்பத்தை கட்டுகிற வேளையில் அவருடைய குடும்பத்தின் அஸ்திவாரமே விசுவாசமாயிருக்கும். அது மெய்யான விசுவாச குடும்பம். கேட்பதோடு நிறுத்திவிடாதீர்கள். அநேக சூழ்நிலைகளில் உங்கள் பிள்ளைகள் கேட்கத்தக்க விதத்தில் விசுவாசத்தை நீங்கள் நாவினால் அறிக்கையிடுவது நலமாயிருக்கும். அதே போல நாம் பார்க்கிறோம், எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். சாரையாக புறப்பட்டு வந்து அவர்கள் செங்கடலை அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வேளையில் செங்கடலை கடக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் அந்த லட்சம் ஜனங்கள் அந்த செங்கடலுக்கு அருகாமையில் வந்தவுடன் என்ன நடந்தது? செங்கடல் 2ஆக பிரிகிறது. அவர்கள் வெட்டாந்தரையில் நடந்து தேவனை துதித்து கொண்டே போனார்கள். ஓகே. ஆனால் இதே ஜனங்கள் யோர்தான் நதியில் வந்தவுடன், அவர்கள் யோர்தான் நதியின் அருகாமையில் வந்தவுடன் யோர்தான் நதி பிரியவே இல்லை. அவர்கள் யோர்தான் நதியில் கால் பதித்த பிறகுதான் யோர்தான் நதி 2ஆக திறக்கிறது. வெட்டாந்தரையில் நடந்தார்கள். எதை காண்பிக்கிறது? நம்முடைய விசுவாசத்தையோ நாளுக்கு நாள் வர்த்திக்க பண்ணி எப்படிப்பட்ட பிரச்சனைகளிலும் கடைசி வினாடியிலும் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். அந்த நம்பிக்கையோடு நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நேராய் நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். ஆமென்.